வணக்கம் சில்ட்ரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற லெசன் 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன். 4th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் லெசன் எந்த புக்லனா சயின்ஸ் மிஷன். ஓகே, சயின்ஸ் மிஷன் புக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். 4th ஸ்டாண்டர்டோடது. ஹவு டு பிளான்ட்ஸ் மேக் தர் ஃபுட். ஹவு டு பிளான்ட்ஸ் மேக் த ஃபுட். எவ்ரி லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். இட் ஹெல்ப் அஸ் டு க்ரோ. இந்த லெசன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் லெசனை கம்ப்ளீட்டாக வாசிப்பேன், ஆனால் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே தமிழில் தான் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் லெசன்ஸை புரிஞ்சு படிக்க இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். நீங்கள் வீடியோவை இந்த லெசன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் கிளாஸ் எடுக்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எல்லா சப்ஜெக்ட் லெசன்ஸையும் வாசிப்பேன், ஆனால் எக்ஸ்பிளைன் இப்போ தமிழில் தான் பண்ணுவேன். அது உங்களுக்கு இன்னும் ஆழமாக புரிஞ்சு படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். எவ்ரி லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட். இட் ஹெல்ப் அஸ் டு க்ரோ அண்ட் கேரி அவுட் டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ். வென் we are hungry, we eat food. Maybe a sandwich or a banana. A squirrel usually knows nuts. And a cat laps its milk, while a lion eats the flesh of other animal to get energy. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் நம்ம வாழணுன்னா அதுக்கு எனர்ஜி தேவை. நம்ம வாழணும், நம்மளோட பேசிக்கான வேலைகளை செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? எனர்ஜி தேவை. ஸ்குவிரல், இந்த ஸ்குவிரல் என்ன பண்ணுது? நட்ஸை சாப்பிடுது. கேட் என்ன பண்ணுது? பால் குடிக்குது. அதே மாதிரி லயன் ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ், அதாவது அது அதர் அனிமலை அடித்து அதோட ஃப்ளஷை சாப்பிடுது. அந்த மாதிரி எல்லா இந்த பூமியில் இருக்க எல்லா உயிரினமும் தங்களோட வாழ்க்கைக்கான வேலைகளை செய்யறதுக்கும் சரி, அந்த உடல் எந்த ஃபிசிக்காக இருந்தாலும், ஒரு செடியாக இருந்தாலும், ஒரு விலங்காக இருந்தாலும், ஒரு மனுஷனாக இருந்தாலும், அந்த ஃபிசிக்கான எனர்ஜிக்காகவும் சாப்பாடு சாப்பிட்டு தான் ஆகணும். பட் வாட் அபவுட் பிளான்ட்ஸ்? ஹவு டு தே கெட் த எனர்ஜி டு க்ரோ அண்ட் ரிமைன் ஹெல்தி? பிளான்ட் பற்றி கேட்குறாங்க. நம்ம விலங்குகள், மனுஷங்க, பறவை இதெல்லாம் ஓகே. பிளான்ட்ஸ் என்ன பண்ணும்? எப்படி ஃபுட்டு ரெடி பண்ணிக்கோன்னு கேட்குறாங்க. அண்ட் லைக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் cannot wander in search of food. Thus, they make their own food. Leaves make food for the whole plant. So, they are called the food factory or the kitchen of a plant. அதாவது அன்லைக் அனிமல்ஸ் மாதிரி நம்ம செடி கொடியால் போய் பிளான்ஸால் போய் தேடி சாப்பாடு சாப்பிட முடியாது. அதுக்கு பதிலாக செடியே தனக்கு தேவையான சாப்பாடை அதுவே உருவாக்கிக்கும். எப்படி உருவாக்கிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை வழியாக உருவாக்கிக்கும். செடி தான் இந்த லீவ்ஸ், அதாவது இந்த இலைகள் தான் செடியோட கிச்சன்னு சொல்கிறாங்க. இந்த லீவ்ஸ் தான் இந்த ஒரு ஹோல் செடிக்கு தேவையான எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணுது. ஸோ இந்த லீவ்ஸ் தான் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க. ஒரு பிளான்ட்டோட லீவ்ஸை தான் ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கிச்சன் ஆஃப் அ பிளான்ட்னு சொல்கிறாங்க. ஹவு டு பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தர் ஃபுட்? மோஸ்ட் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை the process of photosynthesis, the process by which leaves prepare the food using the water and minerals from the soil and carbon dioxide from the air in the presence of sunlight. And the chlorophyll is called photosynthesis. The chlorophyll is called photosynthesis. அதாவது எப்படி உணவுக்காக எப்படி பிளான்ட்ஸ் எல்லாம் உணவை தயாரிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலைகள் இருக்கு பார்த்தீங்களா, சாயிலில் இருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து பார்ப்போம். மண்ணில் இருக்க சத்தெல்லாம் வேறு உறிஞ்சோம். அதே மாதிரி நம்ம இதுக்கு பிளான்ட் தண்ணியும் மண்ணுலேருந்து எடுத்துக்கும். நம்ம மண்ணில் இருக்கிற தண்ணி தானே பிளான்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மண்ணில் இருக்க மினரல்ஸையும் சரி, அந்த மண்ணில் இருக்க தண்ணியையும் சரி முதல்ல வேறு உறிஞ்சி தண்டுகள் வழியாக இலைகளுக்கு அனுப்பும். இந்த இலைகள் என்ன பண்ணும்னா, சூரிய வெளிச்சம் ப்ளஸ் அதுக்கு காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை அது உரியும். சூரிய வெளிச்சத்தில் காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அது ஒரு விதமான ப்ராசஸை பண்ணி அந்த
பிளான்ட்ல இருக்க தண்டு வேருக்கெல்லாம் சாப்பாடு அனுப்பும். இது சாப்பாடு சமைச்சு, அதாவது இது சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி அந்த எனர்ஜியை அந்த தண்டுகளுக்கும் வேர்களுக்கும் அனுப்பும். இந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் போட்டோசிந்தசிஸ் இல்லைன்னா குளோரோஃபைல். என்னது? குளோரோஃபைல். The photo means light and the synthesis means putting together. During the process of photosynthesis, food is prepared in the form of sugar. Oxygen is given out by the leaves. Water plus carbon dioxide plus chlorophyll, sunlight converted into sugar plus oxygen. உங்களுக்கு புரியுதா? இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா வாட்டரையும் கார்பன் டை ஆக்சைடையும் எடுத்துக்கிட்டு அந்த குளோரோஃபைல் ஃபங்க்ஷனுக்கு சன்லைட் இருக்கும் போது அந்த குளோரோஃபைல் ஃபங்க்ஷனை பகலில் பண்ணும். இதனால எது கிடைக்குதுன்னா எனர்ஜியாக சுகரும் ஆக்சிஜனும் கிடைக்கும். ஸோ அந்த செடிகள் என்ன பண்ணும், அந்த சுகர் இதுவை வந்து சுகர்ன்றது எனர்ஜி, ஓகேவா? அந்த செடிகளுக்கு தேவையான எனர்ஜி. இந்த சுகர் எனர்ஜியை வந்து தண்டுகளுக்கும் வேர்களுக்கும் அனுப்பிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும். ஸோ நம்ம வந்து எப்படி ஆக்சிஜனை இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோமோ, பிளான்ட்ஸ் எல்லாம் கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணி ஆக்சிஜனை எக்ஸேல் பண்ணும். நமக்கு அப்படியே வைசி வர்சா ஆப்போசிட், ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ லீஃப். A typical leaf has the following main part. Let us study about this part. Leaf lamina. The lamina is the flat green part of a leaf. இதுதான் lamina. இதுனா flat-ஆ இருக்கும்ல, இந்த green part-லாம் இருக்குல்ல, அதுதான் leaf lamina. Leaf stalk. It is a part of a leaf that attached the leaf lamina to the stem. It supplies the water collected from the stem to the leaf. இதுதான் வந்து ஸ்டாக். இந்த இலைகளுக்கு நடுவில் இருக்க அடர்த்தியான கோடு இருக்குல்ல, நரம்பு மாதிரி போகும் பாருங்க. ஒரு இலைக்கு நடுவில், எல்லா விதமான இலைக்கு நடுவில் இந்த மாதிரி அடர்த்தியான நரம்பு போகும். இதோட வேலை என்னன்னா, இந்த தண்டுகள்லேருந்து வேர் வந்து மண்ணில் இருக்க மினரல்ஸையும் தண்ணியையும் உறிஞ்சி இந்த தண்டு வழியாக அனுப்பும். இந்த தண்டுலேருந்து அந்த தண்ணியையும் எனர்ஜியையும் அந்த மினரல்ஸையும் இலைகளுக்கு கடத்துகிற வேலையை தான் இந்த ஸ்டாக் பண்ணுது. மிட்ரிப் ஆர் மெயின் வெயின். Midrib is a thin tube that runs from the base to the tip of the leaf. It transports water and minerals to all the part of a leaf through the side vein. இந்த ஸ்டாக் இருக்குல்ல, இந்த ஸ்டாக்ல இருந்து இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மிட்ரிப் ஆர் மெயின் வெயின். என்னது? மிட்ரிப் ஆர் மெயின் வெயின். இந்த தண்டுக்கும் இலைக்கும் நடுவில் இருக்க காம்பு தான் ஸ்டாக்கு. இதுக்கு மேலே இருக்க திக்கான இலைகளுக்கு நடுவில் வர திக்கான நரம்பு தான் மிட்ரிப் மெயின் வெயின். இது என்ன பண்ணும், இந்த தண்டுலேருந்து ஸ்டாக் வந்து வாட்டரையும் எனர்ஜியும் இங்கே கடத்திட்டு வரும். இங்கேருந்து மற்ற இலைகளோட எல்லா பார்ட்டுக்கும் கடத்துகிற வேலையை நம்ம மிட்ரிப்பும் வெயினும் தான் கரெக்டாக செய்யும். Side veins. The thinner tube-like structure arising from the midrib are called the side veins. These veins provide the shape and support to the leaf. The thinner tube-like structures arising from the midrib are called veins. These veins provide the shape and support to the leaf. இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இதுதான் சைட் வெயின்ஸ். இந்த மெயின் வெயின்லேருந்து பிரான்ச்சாக வரும் பாருங்க. இதோ பாருங்க, இந்த மெயின் வெயின்லேருந்து பிரான்ச்சாக வரும் பாருங்க, அதுதான் சைன் வெயின். சைட் வெயின் என்ன ஹெல்ப் பண்ணோம்னா, அந்த மெயின் வெயின்லேருந்து எனர்ஜியும் இதையும் வந்து மற்ற இலைகளுக்கு கடத்துறதுக்கு பயன்படும். அது மட்டும் கிடையாது, இலைகளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஷேப்பு கொடுக்கவும் இந்த சைட் வெயின்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து தொடங்கி இந்த லீஃபோட எட்ஜ் வரைக்கும் வரும். லீஃபோட ஸ்டார்டிங்லேருந்து தொடங்கி இந்த சைன் வெயின்ஸ் வந்து எட்ஜ் வரைக்கும் வரும். ஸ்டொமேட்டா. The leaf contains tiny pores or opening called the stomata. Singular stoma. These are generally present on the lower surface of the leaf. During the photosynthesis, leaves take in carbon dioxide and give out the oxygen and water vapor through the stomata. ஸ்டொமாட்டான்றது ஒன்றும் இல்லை, இலைகளில் இருக்க சின்ன சின்ன ஓட்டைகளை தான் ஸ்டொமாட்டோன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன ஹோல், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலே குட்டியாக தான் தெரியும். அந்த மாதிரியான பார்ட் தான் இது. மேக்சிமம் இலைகளோட அடிப்பகுதியில் தான் இருக்கும், லோயர் பார்ட்டில் தான் இருக்கும். இதோட வேலை என்னன்னா, நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும் போது வெளியே வர ஆக்சிஜனை வந்து
இலைகளுக்கு வெளியே தள்ளுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து அதாவது செடிகளில் வேர்க்கும், அதாவது செடிகளுக்கும் வந்து செடிகள்லேருந்து வேப்பர் ஆகும். செடிகள் என்ன பண்ணும், மண்ணிலேருந்து சத்துக்களையும் தண்ணிகளையும் எடுத்து அது ஃபுட்டை தயாரிக்கும் போது அதுக்குன்னு ஒரு வேப்பர் ப்ராசஸ் நடக்கும். அதாவது சூடுபடுத்தல், அது கொஞ்சம் ஹீட் ஆகும். அந்த வேப்பரை கூல் பண்ணுறதுக்காக அந்த ஆக்சிஜனும் சுகர், அதாவது ஃபோட்டோசிந்தசிஸில் ரெடி பண்ணுற எனர்ஜியை செடிகளுக்கு அனுப்பிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும் போது சில நீர்த்துளிகள், அதாவது வாட்டர் வேப்பரையும் நம்ம பிளான்ட்ஸ் வந்து வெளியே தள்ளும். அதுவும் வந்து இந்த ஸ்டொமாட்டோ மூலியமாக தான் நடக்கும். Chlorophyll. If we see a section of a leaf under the microscope, we will see that a leaf is made up of small section. These section contain the chlorophyll, a green color substance which make a leaf green. இங்க பாருங்க, நம்ம வந்து இந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது எந்த விதமான லீவ்ஸா இருந்தாலும் சரி, அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது கிரீன் கலர்ல இந்த மாதிரி டாட் டாட்டா தெரியும். அதுதான் குளோரோஃபைல். இந்த குளோரோஃபைல் என்ன பண்ணுதுன்னா நம்ம செடிகள்லாம், நம்ம பிளான்ட்லாம் கிரீனா இருக்க வைக்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. What happened to the food made by the plant? The food prepared by the plant is used for its own growth and to repair the worn out cells. Extra food is converted into starch and stored in different part of the plant. அதாவது ஃபுட்டு வந்து தயாரிச்சிட்ட அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. இந்த ஃபுட்டை தயாரிச்ச அப்புறம் இலைகள் வந்து தண்டுகளுக்கு அனுப்பும், தண்டுகள் வேர்களுக்கு அனுப்பும். இதனால என்ன பலன்னா செடி வளரும். அதாவது செடிகள் வந்து க்ரோன் ஆகிறதுக்கும், பூ பூக்கிறதுக்கும், காய் காய்க்கிறதுக்கும், பழங்கள் வர்றதுக்கும் காரணமே வந்து அதுங்க வந்து கிரியேட் பண்ணுற ஃபுட்டு தான். ஸோ நம்ம வீட்டில் வளர்க்குற செடியாக இருந்தாலும் அதுக்கு சரியான அளவில் உரங்கள், அப்புறம் வந்து தண்ணி தெளிக்கணும், கரெக்டான டைமில் கரெக்டாக அதை பார்த்துக்கணும், வெளிச்சம் வர இடத்துல கரெக்டாக வைக்கணும். ஓகேவா? இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்கு, இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்குன்னா செடிகளோட வளர்றதுக்கு, க்ரோத்துக்கு. அது மட்டும் இல்லை, அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு சின்ன சின்ன நோய் தொற்றுதல் இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன இடம் உடஞ்சி இருந்தாலும் சரி, அதுவே அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு புது செடியாக வந்து வளர்ந்து நீக்கும். இங்கே பாருங்கள், இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். குளோரோஃபைல் எப்போவுமே ஆக்சிஜன். இது வந்து ஆக்சிஜன் வந்து இலையை விட்டு வெளியே போகிற ஒரு பொருள். அதுக்கு முன்னாடி இன்னர் பொருள் பார்க்கலாம். இன்னர் என்னென்ன காம்போனன்ட்லாம் பண்ணுதுன்னு. லைட் எனர்ஜியை இங்கேருந்து எடுக்குது, காற்றுலேருந்து கார்பன் டை ஆக்சைடை எடுக்குது. இதை எடுத்து வாட்டர், இந்த வேர்லேருந்து வாட்டர், இந்த சாயில்லேருந்து மினரல்ஸையும் வாட்டரையும் எடுக்குது. இது என்ன பண்ணுது, இந்த தண்டுகள் வழியாக போகுது. இந்த தண்டுகள்லேருந்து இதுக்கு வருது, ஸ்டாக்குக்கு வருது, ஸ்டாக்லேருந்து மிட்ரிப்ஸ்க்கு வருது, மிட்ரிப்ஸ்லேருந்து சைட் வெயின்ஸ்க்கு போகுது. இந்த சைட் வெயின்ஸோட இருக்க இலைகள் எல்லாமே இந்த லைட் எனர்ஜியையும் கார்பன் டை ஆக்சைடையும் உள்ளே எடுத்துக்கிட்டு ஃபுட்டை ரெடி பண்ணி திரும்ப சுகராக மாற்றி இங்கெல்லாம் அனுப்பிடுவாங்க. மீதி ஆக்சிஜனை, இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபுட்டும் ஆக்சிஜனும் ரெண்டும் ப்ரிப்பேர் ஆகும். ஃபுட்டை உள்ளுக்கு எடுத்துக்கும், ஆக்சிஜனை வெளியே ப்ரீத் பண்ணி அந்த ஸ்டொமேட்டோ மூலியமாக வெளியே தள்ளிடும் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் தான் நமக்கு ப்ரீத் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் வேப்பர் எக்ஸிட் த லீஃப் த்ரூ த ஸ்டொமேட்டோ. வாட்டர் லாஸ் த லீவ்ஸ் இஸ் கால்ட் த டிரான்ஸ்பிரேஷன். அதாவது நம்ம வாட்டர், அதாவது ஃபுட்டு தயாரித்ததுக்கப்புறம் நம்ம லீவ்ஸில் இருக்க வாட்டர் எல்லாம் வெளியே போகிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பிரேஷன். என்னது டிரான்ஸ்பிரேஷன்? ஆக்சிஜனும் வாட்டர் வேப்பரையும் சேர்த்தது எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் வெளியே தள்ளிடும். த ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஃபுட். The extra food may be stored in the form of starch in different part of a plant, such as fruits, stem, root, leaves, flowers and seeds. We often eat these part of the plants that store food. Some of the plant parts that store food are given here. Carrot, turnip, beetroot, onion, celery. அதாவது நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து செடிகள் வளர்ச்சிக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்த உடனே மீதி அதிகமாக, அதாவது இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் இவ்வளோ தான் ஃபுட்டு சாப்பிடும். இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, நம்ம வந்து ஒரு பவுல் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு. ஆனால் செடிகளுக்கு அப்படி கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ரெகுலராக நடந்துகிட்டே இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் ரெகுலராக நடக்கும்போது செடிகளுக்கு தேவையான எனர்ஜி போக மீதி எனர்ஜிகளெல்லாம் இது வந்து ஸ்டார்ச்சாக சேகரித்து வைக்கும். எங்கே சேகரித்து வைக்கோன்னா பழங்கள், பூக்கள்,
தண்டுகள் வேர்கள் இதுலலாம் வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்டாக்காக சேகரித்து வைக்கும். அதுதான் அது நம்ம சாப்பிட்ற ஃப்ரூட்ஸ் அண்ட் லீவ்ஸ்லலாம் இருக்கும். அதோட சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. கேரட், டர்னிப், பீட்ரூட் இதெல்லாம் அதாவது வேர் தாவரங்கள், அதாவது வேரில் வளரக்கூடிய தாவரங்கள், மண்ணுக்கு கீழே வளரக்கூடிய தாவரங்கள், ரூட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரூட் பிளான்ட்ஸ். அதுக்கப்புறம் ஆனியன், சலரி, பொட்டேட்டோ இதுவும் ரூட் பிளான்ட்ஸ் தான். லாக்டஸ், கேபேஜ், ஸ்பினாச் இதெல்லாம் கீரை வகைகள். என்னது இதுலலாம் வந்து வேர்ல இருக்க ஸ்டார்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்ந்து இது வந்து க்ரோத் நல்ல ஹெல்த்தியாக க்ரோத் ஆகும். இதெல்லாம் கீரை வகைகள். அதாவது கேபேஜ் எல்லாம் வந்து பெரிய பூ மாதிரி இருக்கும். ஸ்பினாச் கீரை வகைகள், லாக்டஸும் கீரை வகை தான். கேபேஜ் மட்டும்தான் வெஜிடபிள். இதுவும் வந்து ஒரு பெரிய, உங்களுக்கே தெரியும் கேபேஜ் எப்படி இருக்கும், பெரிய பெரிய லீவ்ஸ் உரிக்கிற மாதிரி இருக்கும், உருண்டையாக இருக்கும். பெரிய பெரிய லீவ்ஸ் எப்படி உரிச்சு எடுத்தால் வரும். பீஸ், கிரீன்ஸ், பீன்ஸ், கார்ன் இதில் வகையிலையும் கூட ஸ்டார்ச் வந்து சேகரிக்கப்படும். டொமேட்டோ, ஆப்பிள், வாட்டர்மெலன் இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் இங்கே வந்து சேகரிக்கப்படுது. லீவ்ஸ், ப்ராக்கலி, காலிஃப்ளவர்லேயும் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் எல்லாம் நம்ம இந்த செடிகள்லாம் இருக்குல்ல, கேரட் செடி, பீட்ரூட் செடி, பொட்டேட்டோ செடி, காலிஃப்ளவர் செடி, ப்ராக்கோலி செடிலாம், இந்த செடிகள்லாம் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஸ்டார்ச் வந்து இந்த கனிகள்லையும் செடிகளையும் இந்த காய்கறிகளில் சேர்த்து வைக்கப்படுது. அதுதான் சொல்றாங்க. இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஈச் அதர். உண்மைதான், பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் ஒருத்தர் தொடர்பு தான் இருப்பாங்க. சரிங்களா? பிளான்ட்ஸ்னா தனி, அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. பிளான்ட்டும் அனிமல்ஸும் டிபெண்டன்ஸ். அதே மாதிரி பிளான்ட்ஸும் ஹியூமன்ஸும் அனிமல் 3 பேருமே டிபெண்ட். அது வந்து போக போக படிப்பீங்க. இப்போ இந்த லெசன்ல இருக்க விஷயங்களை மட்டும் பார்க்கலாம். அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ். நான் தான் சொன்னேன்ல, அனிமல்ஸ் ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பிளான்ட்டோட டிபெண்டன்ஸில் தான் இருப்போம். ஏன் அப்படின்னா ஃபுட்டுக்கு பிளான்ட்ஸ் தான் நம்மள பேசிக் நீட். நிறைய விஷயத்துக்கு நம்ம பிளான்ட்ஸை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். அனிமல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். Herbivorous animals such as goat, cow and deer directly depend on plants for food. Carnivorous animals get their food by eating other animals. Therefore, they also indirectly depend on plants for food. இது வந்து ஹெர்பிவோரிஸ் அப்படின்னா தாவர உண்ணிகள்னா வெறும் வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடும், இலை தலைகள் மட்டும் சாப்பிடும். அதுதான் ஆடு, மாடு இதெல்லாம். இந்த கார்னிவோரிஸ் வந்து என்ன சாப்பிடும்னா நான்வெஜ், அதாவது ஃப்ளஷ் ஆஃப் அதர் அனிமல்ஸ். சிங்கம், புலி அதெல்லாம் வந்து என்ன பண்ணும், அதர் அனிமலை அடித்து சாப்பிடும். ஸோ நம்ம வந்து ஹெர்பிவோரிஸ் அனிமல் உயிரோடு இருந்தால் தான் கார்னிவோரிஸ் அனிமலால் சர்வே பண்ண முடியும். ஹெர்பிவோரிஸ் அனிமல்ஸ் வந்து உயிரோடு இருக்கணும்னா உங்களுக்கு பிளான்ட் தேவை. நான் உங்களுக்கு ரொம்ப இதுவாக சொல்கிறேன். ஆடு வந்து பிளான்ட் சாப்பிடுதா? ஆடு வந்து இலை தலை அதை தான் சாப்பிடுது. ஆட்டுக்கறியை யார் சாப்பிட்றா? நம்ம சாப்பிட்றோம். ஸோ நமக்கு ஆட்டுக்கறி வேணும்னா ஆடு நல்லா இருக்கணும். ஆடு நல்லா இருக்கணும்னா ஆட்டுக்கு பிளான்ட்ஸ் நல்லா இருக்கணும், அதாவது தாவரங்கள் வந்து நல்லா இருக்கணும். இதுதான் வந்து செயின். ஹெர்பிவோரிஸ்னா தாவர உண்ணிகள், கார்னிவோரிஸ்னா அனைத்துண்ணிகள்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அசைவ உண்ணிகள்னு சொல்லலாம். Animals depends on plants for oxygen given out during the photosynthesis. அதாவது அனிமல் வந்து பிளான்ட்லேருந்து வர ஆக்சிஜனுக்கும் அனிமல்ஸ்க்கும் உங்களுக்கே தெரியும், அனிமலும் வந்து ப்ரீத் பண்ணும். ஸோ அனிமல்ஸ் வந்து பிளான்ட்லேருந்து வர ஆக்சிஜனுக்கு பிளான்ட்டை வந்து டிபெண்டாக இருக்குது. Many animals such as monkeys, koala and parrots depend on plants for shelter. கண்டிப்பாக இப்போ monkeys எல்லாம் வந்து மரத்தில் தான் வாழும். அதெல்லாம் வீட்டில் கூண்டு கட்டியெல்லாம் வளர்க்க முடியாது. அதே மாதிரி கோலா கரடிஸ், அப்புறம் வந்து நம்ம பேரட்ஸ் எல்லாம் வந்து செடி கொடிகளில் தான், செடி கொடி புதர் மரங்கள் மரபொந்துகள் இதில் மரத்தை டிபெண்ட் பண்ணி தான் அதோட வாழ்விடம். அதாவது அது வீடே வந்து மரத்தை டிபெண்ட் பண்ணி, மரம் செடி கொடிகளை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஷெல்டருக்காகவும் அதாவது அனிமல்ஸ் வந்து தாவரங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கு. பிளான்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ். த பிளான்ட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் ஃபார் கார்பன் டை ஆக்சைடு that they give out during the breathing. Plants depends on, அதாவது இப்போ வந்து அனிமல்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான்ட்ஸ் பார்த்தோம். இப்போ பிளான்ட் வந்து எதுக்கெல்லாம் அனிமல்ஸ்க்கு டிபெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தா அவங்களோட கார்பன் டை ஆக்சைடு. ஹியூமன்ஸ் மாதிரியே அனிமல்ஸும் வந்து ஆக்சிஜனை இன்ஹேல் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை எக்ஸேல் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அனிமல்ஸும் நம்ம பிளான்ட்ஸும் வந்து அனிமல்ஸோட கார்பன் டை ஆக்சைடுக்கு
அனிமல்ஸை டிபெண்ட்டாக இருக்குது. பிளான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல்ஸ் ஃபார் நியூட்ரியன்ட் இன் த சாயில். அனிமல் வேஸ்ட் ஆஸ் well as the dead bodies provide the nutrient to the soil. அனிமலோட வேஸ்ட் அண்ட் டெட் பாடிஸ்லாம் சாயிலுக்கு வந்து ரொம்ப நியூட்ரியண்ட்டை கொடுக்கும். நியூட்ரியண்டான சாயிலில் தான் செடிகள் வந்து அந்த மினரல்ஸைய அந்த நியூட்ரியன்ட் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா செழுமையாக வளரும். ஸோ அனிமல் வேஸ்ட் அண்ட் டெட் பாடிஸ்க்காகவும் வந்து நம்ம பிளான்ஸ் வந்து அனிமல்ஸ் டிபெண்ட்டாக இருக்குது. பிளான்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அனிமல் டு டிஸ்போஸ் சீட் டு டிஸ்டன்ஸ் பிளேசஸ் so that the new plants can grow up far off places without overcrowding at one place. அதாவது பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்டை வந்து ஒரு பிளான்ட் என்ன சொல்கிறது உங்களுக்கு, பிளான்ட்டோட சீட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் நம்ம அனிமல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பேரட்டு அணிலே வச்சுக்கலாம். அணில் வந்து நிறைய பழங்களை சாப்பிடும், குட்டி குட்டி பழங்களை சாப்பிடும். அது கொட்டைகள் எல்லாம் விழுங்கிடும். அது என்ன பண்ணும், வேற இடத்துல போய் அதை டிஸ்போஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு புது செடி முளைக்கும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து இந்த 2 பாயிண்ட்டை வந்து நல்லா படிங்க. இந்த பாயிண்ட்டையும் நல்லா படிச்சிங்கன்னா தெரியும். ஒரு காடு நல்லா இருக்கணும்னா அந்த காட்டில் இருக்க செடியும் நல்லா இருக்கணும், அந்த காட்டில் இருக்க மிருகங்களும் நல்லா இருக்கணும். சரிங்களா? ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே தொடர்புடையது. இட்ஸ் அ ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஃபுட் சைக்கிள்னு சொல்லுவாங்க, ஃபுட் செயின்னு சொல்லுவாங்க. காடுகள் அதாவது இயற்கை செழுமையாக வளரணும்னா எல்லாமே கரெக்டாக நடக்கணும். செடி கொடிகள் நல்லா இருந்தால் தான் அந்த தாவர உண்ணிகள் அந்த செடி கொடியை சாப்பிட்டு வாழ்கிற விலங்குகள் நல்லா இருக்கும். அந்த விலங்குகள் நல்லா இருந்தால் தான் அந்த விலங்குகளை சாப்பிட்டு வாழ்கிற கார்னிவோரிஸ் நல்லா இருக்கும். அந்த கார்னிவோரிஸ் எல்லாம் நல்லா இருந்தால் தான் காடு செழுமையாக இருக்கும். இந்த காடு செழுமையாக இருந்தால் தான் மனுஷனால் நிறைய ஆக்சிஜன்ஸை எடுக்க முடியும். சரிங்களா? ஓவராலாக நம்ம எல்லாரும் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். நமக்குன்னு பெரிய என்டைட்டில்மெண்ட் எல்லாம் கிடையாது. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் டிபெண்ட் தான். Thus both plants and animals need each other to survive. That is why we say that there is interdependence in nature. இயற்கையாகவே வந்து அனிமல்ஸும் பிளான்ஸும் ஒன்றுக்கு ஒன்று டிபெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒருத்தரோட க்ரோத் நல்லா இருந்தால் தான் அடுத்த சைக்கிளில் வர எல்லா கிரியேச்சரோட க்ரோத்தும் கரெக்டாக இருக்கும். இதை தான் வந்து இன்டர்டிபெண்ட்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம டிபெண்ட்டாக இருந்து தான் ஆகணும். மனுஷன் ஆகட்டும், எனக்கு வந்து அனிமல்ஸ் பிடிக்காது, நம்ம ஒதுங்க முடியாது. ஏதோ ஒரு வகையில் அனிமல்ஸோட நம்ம டிபெண்ட்டாக இருந்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? Some unusual plants. There are some plants that are different from the usual green plants. Let's find out more about them. The leaves of cactus plants are reduced to spine and cannot perform the photosynthesis. The food is prepared by the green stem. அதாவது கேக்டஸ்னா உங்களுக்கே தெரியும், கள்ளி செடிகள்னு சொல்லுவாங்க. வெறும் அதுக்கு இலை இதெல்லாம் இருக்காது, லீவ்ஸ்லாம் இருக்காது, இலைகளே இருக்காது, வெறும் காம்புகளாக மட்டும்தான் இருக்கும். அது என்ன பண்ணும், இலைகளுக்கு பதில் அந்த காம்புகள் என்ன பண்ணும், ஃபோட்டோசிந்தசிஸ் மூலயமா ஃபுட்டை வந்து ரெடி பண்ணும். ஸோ ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து எல்லா பிளான்ட்ஸ் மாதிரியும் ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் இலைகள் மூலயமாலாம் சாப்பாடு ரெடி பண்ணிக்காது. ஒரு சில பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை பற்றி தான் பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது கேக்டஸ். மஷ்ரூம் அண்ட் மோல்ட்ஸ் do not contain the chlorophyll and are non-green. These plants lack the ability to make their food and therefore obtain it from dead and decaying plants and animals. அதாவது மஷ்ரூம்ஸ்லாம் வந்து மஷ்ரூமை பார்த்தா உங்களுக்கு தெரியும், மஷ்ரூம்னு சொன்னாலே ஒயிட் இன் கலர், அதில் க்ரீனிஷ்னு எதுவுமே கிடையாது, க்ரீனாக எதுவுமே கிடையாது. அந்த காளானால் சாப்பாடை தனியாக தானே மேக் பண்ணிக்க முடியாது. அதுவே வந்து சாப்பாடை ஃபுட்டை வந்து மேக் பண்ணிக்க முடியாது. அதுக்கு பதில் அந்த மஷ்ரூம்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா, ஒரு பெரிய மரத்தோட டிக்கேயிங் அப்படின்னா உடஞ்ச இடம் இருக்கும் தெரியுமா, மரத்தில் பொழந்த இடம், பட்டை உடஞ்ச இடம், வேர்ல ஒரு மாதிரியான மூளையான இடம், ஈரப்பதமான இடத்துல வளர ஆரம்பிக்கும். அதுக்கு தேவையான சக்திகளை அந்த மரப்பட்டையில இருந்தோ அந்த வேர் பகுதியில இருந்து எடுத்துக்கும். ஓகேவா? கேக்டஸ் வந்து இலை இருக்காது, மஷ்ரூம்க்கு வந்து அதுக்கு அந்த குளோரோஃபைலே இருக்காது, ஏன்னா அது ஒயிட் இன் கலர். The leaves of croton may appear red, yellow, purple in addition to green. However, it does contain the chlorophyll. The chlorophyll in its leaves is masked by the other color pigments like red, yellow, purple, etc. Thus, the photosynthesis occurs in the
அக்கர்ஸ் இன் த குரோட்டான் ஆல்சோ. இங்கே பாருங்கள், குரோட்டான்ஸ்ன்றது ஒரு பிளான்ஸ், ஒரு செடி, உங்களுக்கு தெரியும், நல்ல கலர் கலராக அடர்த்தியான இலைகளோட. இது வந்து சீனரி பிளான்ட்னு சொல்லுவாங்க. இதை வீட்டில் கூட குரோட்டான்ஸ் வளர்ப்பாங்க. இது வந்து க்ரீன் கலராகவே மேக்ஸிமம் இருக்காது. அந்த க்ரீனோட நிறைய கலர் சேர்த்துருக்கும். எல்லோ, ரெட்டு, பர்பிள், இந்த மாதிரி நிறைய கலர் சேர்த்துருக்கும். ஆனால் அந்த க்ரீன், அந்த ஃபோட்டோ குளோரோஃபைல் சொல்கிறோம்ல, அந்த குளோரோஃபைலோட க்ரீன் டாட்டு இந்த கலர் பிக்மெண்டேஷனுக்கு கீழே ஒரு சைடு இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டுமே ஃபோட்டோசிந்தசிஸ் செய்யும், ஆனால் வந்து கலர் வேற மாதிரி கலந்து இருக்கும். The plants that do not make their food. Parasitic plants. Parasitic plantsனா இந்த parasitic plantsaல அந்த அதுக்கான ஃபுட்டை அதுவே மேக் பண்ணிக்க முடியாது. Plants that obtain the nutrition from other plants are called parasitic plant. அதாவது ஒரு பிளான்ட் வந்து ஃபுட்டுக்காக இன்னொரு பிளான்ட்டை வந்து சார்ந்து இருக்கிறது தான் parasitic plant. அதாவது அந்த பிளான்ட்ஸுக்கெலாம் அதுவே தனக்கான ஃபுட்டை வந்து தயார் பண்ணிக்க முடியாது. The plants that provide the nutrients are called the host plants. அதாவது இந்த பிளான்ட்டுக்கு, இந்த parasitic பிளான்ட்டுக்கு நியூட்ரியண்ட்டை கொடுக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஹோஸ்ட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஒரு செடி இருக்கும்டாக்கன்னா, ஒரு செடியில் அந்த செடியோட வேர்லேயோ அந்த செடியோட தண்டுலேயோ வேற விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டான செடி முளைக்கும். அதுதான் parasitic plants. அந்த parasitic plants என்ன பண்ணுன்னா, அந்த மதர் பிளான்ட்ல இருந்து நியூட்ரியண்ட்டை அப்படியே உறிஞ்சி எடுத்து அது தனியாக வளர்ந்து அந்த நியூட்ரியண்ட்டை சாப்பாடாக எடுத்துக்கிட்டு அது தனியாக வளர்ந்து அது பூ காயெல்லாம் பூக்கும். இந்த parasitic பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் போக போக பெரிய கிளாஸ் போக போக இன்னும் நல்ல டெலிபரேட்டாக படிப்பீங்க. Most of the parasitic plants do not undergo photosynthesis and are depend totally on their host from nutrients. These are total parasites. அதால வந்து இந்த parasitic plantsaல கண்டிப்பா வந்து தனக்கு தானே சாப்பாடு செஞ்சுக்க முடியாது. ஸோ அது உணவுக்காக அது என்ன பண்ணும், ஒரு ஹோஸ்ட் பிளான்ட்டை சார்ந்து இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த ஹோஸ்ட் பிளான்ட்லேருந்து எல்லா நியூட்ரியண்ட்டையும் எடுத்துக்கிட்டு இவர் வந்து பூவையோ காயோ கனிவையோ செழுமையாக கொடுப்பாரு. இதுக்கு பேர் தான் டோட்டல் பேராசைட்ஸ். இது பேர் தான் டோட்டல் பேராசைட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்கட்டா commonly known as a dodder is a non-green, commonly known as a dodder is a non-green thread like the golden yellow plant. It penetrate into the stem and branch of the host to suck the food from it. இங்க பாருங்க, இது தெரியுமா, இதுதான் வந்து கஸ்கட்டான்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும்னா, ஒரு மரத்துல கொடி மாதிரி சுத்திக்கும், இந்த மாதிரி நூல் மாதிரி இருக்கும், எல்லோ கலர் நூல் மாதிரி இருக்கும். அதோட நரம்புகள் தண்டுகளே எல்லோ கலர்ல அந்த மரத்தை சுத்தி வளரும். அது எங்கேருந்து வளருதுன்னே தெரியாது, அந்த மரத்தை சுத்தி வளரும். மரத்தை சுற்றி வளர்ந்து அந்த மரத்தில் இருக்க அந்த நியூட்ரியன்ட் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி அதோட வளர்ச்சியை பார்த்துக்கும். அந்த மரம் ஃபுல்லாக படர்ந்து காணப்படும். இங்கே வந்து some plants may still have the green leaves and make some of their food through the photosynthesis. It derives a part of its nutrients from another plant. These are partial parasites. For example, mistletoe. Some plants may still have green leaves and make some of their food through the photosynthesis. It derive the part of the nutrients from another plant. Okay, இது வந்து மிஸ்டல்டோன்னு ஒரு இது இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, மரத்தோட பிரான்ச்சில் வளரும். இந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு பெரிய மரத்தோட பிரான்ச்சில் வளரக்கூடிய செடி. இது க்ரீனிஷாக இருக்கிறதுனால இதுக்கு தேவையான நியூட்ரியண்ட்டை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா இது வந்து உருவாக்கிக்கும். அப்படி இருந்தால் கூட கொஞ்சம் இதோட மற்ற நியூட்ரியண்ட்டால் இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் நியூட்ரியண்ட்டை தான் இதால் உருவாக்கிக்க முடியும். அதர் பார்ட் ஆஃப் நியூட்ரியண்ட்டுக்காக இந்த மரத்தை சார்ந்திருக்கும். இந்த மரத்தில் வருது பார்த்தீங்களா, பிரான்ச்சஸ், இந்த ஸ்டெம்மு, இதெல்லாம் பிரான்ச்சஸ், ஸ்டெம்ஸ் இதெல்லாம் சார்ந்து இதோட நியூட்ரியண்ட்டை பாதி நியூட்ரியண்ட்டை சக் பண்ணிக்கும், பாதி நியூட்ரியண்ட்டை அதுவே வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் உருவாக்கிக்கும். இது பேர் வந்து மிஸ்டல்டோ. இது வந்து பார்ஷியல் பேராசைட்ஸ். இது என்னது, பார்ஷியல் பேராசைட் பிளான்ட்ஸ். இதோட நேம் வந்து மிஸ்டல்டோ. இன்செக்டிவரஸ் பிளான்ட்ஸ்.
Insectivorous plants are green plants that are able to make their own food, but they grow in soil that lack nutrients. அதாவது insectivorous plants are green plants that are able to make their own food, but they grow in soil that lack nutrients. Insectivorous பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட் வந்து எப்போவுமே தேவைப்படும். அது மண்ணில் வளர்றதுனால அதுக்கான எக்ஸ்ட்ரா நியூட்ரியண்ட்டை அதால் எடுத்துக்க முடியாது. சரிங்களா? தீஸ் பிளான்ட் ட்ராப் த இன்செக்ட், கில் தேம், டைஜஸ்ட் அண்ட் அப்சர்வ் த நியூட்ரியன்ட் ஃப்ரம் தர் பாடி. அதாவது இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வந்து இதுக்கு வந்து சாயிலில் இருக்க நியூட்ரியண்ட்டும் இதில் இருக்க நியூட்ரியண்ட்டும் மட்டும் போதுமானதாக இருக்காது. இதுக்கு எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ட் தேவைப்படுறதுனால இது என்ன பண்ணும், மேக்சிமம் இதுக்கு மேலே பறந்து வந்து உட்கார்ற எல்லா இன்செக்டையும் சக் பண்ணி அப்சர்வ் பண்ணி அதை க்ரஷ் பண்ணி அதுக்கிட்ட இருக்க அந்த சத்தெல்லாம் எடுத்துக்கும். Some interesting example of insectivorous plants are pitcher plants, sundew, the Venus flytrap and bladderwort. The pitcher plant, உங்களுக்கு தெரியும், the pitcher plant has modified leaves in the form of tubular pitcher like the structure with a lid. A bottom of the pitcher has sweet nectar which attract the insect. The insect slips down and get digested by the plant. இதுதான், இதுக்குள்ள ஒரு ஸ்வீட்னர் இருக்கும். அந்த ஸ்வீட்னர் ரொம்ப வாசனையா இருக்கும். ஸோ பூச்சிகள் என்ன பண்ணும், இதுக்குள்ள போய் அந்த ஸ்வீட்னரை சாப்பிடலான்னு அதுக்கு கீழே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இது என்ன பண்ணும், அந்த ஹோல் அது மூடி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு மூடி ஒரு க்ரஷ் பண்ணி அதை நசுக்கி அதோட இதுவெல்லாம் அந்த பூச்சியோட நியூட்ரியண்ட்டை எடுத்துக்கும். வீனஸ் ஃப்ளை ட்ராப்ஸ் ஆல்சோ ஹாஸ் மாடிஃபைட் லீவ்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டூ ஸ்மால் ஆஃப் halves with sniff hair on each edge. As an insect come near it, the two halves snap shut quickly. Then its insect juices to digest the insect. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது முனையில ரொம்ப முள்ளா ஸ்ட்ராங்கான முள்ளா இருக்கும். இந்த பூச்சிகள் வந்து நடுவுல மாட்டுனா இது ஸ்டக்குன்னு க்ரஷ் பண்ணி இதை சாப்பிட்ரும். Leaves of sundew are covered with numerous sensitive hair with the glitter in the sun as a dew drops. Hence the plant has its name. Insect which comes in contact with this hair get the entangled, killed and nutrient are absorbed into the leaves. இங்க பாருங்க, இதை சுத்தி வந்து மினுமினுக்கிற பொருள் இருக்கும். அந்த பொருளை வந்து நம்ம இன்செக்ட் வந்து இதில் ஜொலிக்கும், வெயிலில் ஜொலிக்கும். அது மேலே வந்து அது என்னன்னு பார்க்க வர இன்செக்டை கபால்னு பிடிச்சி கப்புன்னு சாப்பிட்டு ஏப்ப விட்டுரும். அவ்வளோதான். சரி, வாங்க புக் பேக் எக்ஸசைஸ் போகலாம். கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து எழுதிக்கோங்க. நான் வேணா ஸ்டாப் பண்ணுறேன், பார்த்து எழுதிக்கோங்க. விச் பார்ட் ஆஃப் த பிளான்ட் வாட்டர் கலெக்டட் ஃப்ரம் த ஸ்டெம் டு த லீஃப்? ஸ்டாக். Which of the following is responsible for green color of the leaves? Chlorophyll. Which of the following store the food in leaves? Spinach. Which of the following is not required for photosynthesis? Oxygen. Venus flytraps has modified the leaves. Okay, fill in the blanks பாருங்க. First one, the lamina is the flat part of the leaf. The extra food is stored in the form of starch in plant. The stomata on the lower surface of leaf absorb the carbon dioxide from the air. The leaves in cactus are reduced to spines. The pitcher plant has modified leaves from the tuber pitchers like structure with lid. நான் ஸ்டாப் பண்ணுறேன். இதை கூட நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கோங்க. இது வந்து 3 வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். 3, 5, 4, 1, 2 3, 5, 4, 1, 2 ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணுறேன். வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, ஃபால்ஸ், ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ஏன்னா வீடியோ லென்த் இப்போ அதிகமாக இருக்கிறதுனால இது முடிஞ்சிடும். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த பிளான் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஒரு வாட்டி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறேன், எல்லா பேஜையும் ஸ்டாப் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஏன்னா என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா வீடியோ லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நான் கீழே நிறுத்துகிறேன். எல்லாத்தையும் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த லெசன் நான் எடுக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்தாலும் எனக்கு லைக் கொடுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவோட ரைட் சைட் கார்னரில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், அது கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மொபைலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான்
அப்லோட் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அடுத்த வீடியோவில் அடுத்த லெசனோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் குட்டீஸ்.